சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன இந்த மனுஷன் இவ கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? என்ன இது? ரகு, போன் பண்ண எடுக்க மாட்டீங்களா? வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். இங்க தானே வரேன்னு சொல்லி விட்டுட்டேன். எங்க போயிட்டு வரீங்க? சும்மா அப்படியே வெளியில போயிட்டு வரேன். வெளியனா எங்க? ஏய், என்ன பூர்ணி, எனக்கு வெளியில 1008 வேலை இருக்கும். ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டு வருவேன். உனக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிருக்கணுமா என்ன? பாருங்க ரகு, நீங்க இப்படி எல்லாம் திருட்டுத்தனம் பண்ணாதீங்க. எங்க போனீங்க, யாரை பார்த்துட்டு வரீங்கன்னு சொல்லுங்க. ஏய், என்னது இது? நான் என்ன திருட்டுத்தனம் பண்ணேன்? சம்பந்தம் இல்லாம உளறிட்டு இருக்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க? என் கூட ஸ்கூல்ல படிச்சவன வெளியில பார்த்தேன். அவன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். இவன் தான் அந்த ஸ்கூல்ல படிச்ச பையனா? சொல்லுங்க, இவன் தானா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தனியா போய் எங்க இருந்தீங்க? இவ கூட எந்த இடத்துல எங்க உட்கார்ந்து பேசிட்டு வரீங்க? மூஞ்சில என்ன அப்படி ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு சிரிப்பு? எத்தனை நாளா நடக்குது இந்த கூத்து? ஏய் பூர்ணிமா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. என்ன? நான் என்ன நினைக்கிறேன்? எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டா ஃப்ரெண்ட் பாத்துட்டு வரேன்னு போய் சொல்றீங்களா? எதுக்குங்க இந்த திருட்டுத்தனம்? ஏய் இல்ல பூர்ணி, இது வேற ஒரு விஷயம். என்ன வேற ஒரு விஷயம்? அவ கூட காஃபி ஷாப்ல அப்படி உட்கார்ந்து பேசுற அளவுக்கு என்ன விஷயம்? நினைச்சேங்க, அன்னைக்கு வீட்டு வாசல்ல நின்னு குசு குசுன்னு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே நினைச்சேன் இவ ஏதோ திருட்டுத்தனம் பண்றான்னு. இப்பதானே தெரியுது அவ மட்டும் பண்ணல, நீங்களும் சேர்ந்துதான் திருட்டுத்தனம் பண்றீங்கன்னு. அந்த இன்ஸ்பெக்டர் தான் அவ வளைச்சு போட்டிருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தா, அடுத்து உங்களையும் வளைச்சு போட வந்துட்டாளா? அன்னைக்கு ஏதோ என்ன கை நீட்டி அடிச்சிங்கல்ல, இப்ப மட்டும் எங்கங்க போச்சு உங்க புத்தி? இப்ப தெரியுதா யாரு ஃப்ராடுன்னு? பெரிய அப்படியே உத்தமர் மாதிரி நடிச்சு பேசுனீங்க. இதுல என்ன போய் குறை சொல்றீங்க? இருங்க, நான் இன்னைக்கு எங்க அம்மா கிட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ? பூர்ணிமா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். போதும், உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அந்த செவந்தியோட வேலைதான். ஏய், கண்டவளையும் கூட்டிட்டு வந்து வீட்ல வச்சா இப்படிதான் பண்ணுவாங்க. பூர்ணி, நான் போனது அண்ணிய காணமே அவங்க எங்க போயிருக்காங்கன்னு கேக்குறதுக்கு தான். ஏன் அத நீங்க ரோட்ல ஒரு ஓரமா நின்னு கேட்டா பத்தாதா? காஃபி ஷாப்புக்கு கூட்டிட்டு போய் அப்படியே உள்ள உட்கார வச்சு அவளுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தா அவ பதில் சொல்லுவாளா? சொல்லுங்க. இங்க பாருங்க ரகு, நான் அவளை சும்மா விட மாட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அவ? ஊர்ல அவளுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? ஏன் புருஷன் தான் கிடைச்சானா? எல்லாம் உங்களை சொல்லணுங்க. எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டா போய் சொல்றீங்கல்ல, வாய திறந்தாலே போய். எப்படிங்க நான் உங்களை எல்லாம் நம்புறது? இத்தனை நாள் என்ன குறை சொன்னீங்கல்ல, இப்ப தெரியுதா உங்களோட லட்சணம்? பூர்ணி, சும்மா இப்படி அடிக்கிட்டே போவாத. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, புரிஞ்சுதா? சிந்து நல்ல பொண்ணுதான். உன்னை பத்தி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. ஏற்கனவே என்னோட எம்டி பொண்ணை வச்சு தப்பா பேசினவ தானே, இப்போ சிந்து வச்சு தப்பா பேசுற. உன் மனசுல அழுக்கு இருக்கு பூர்ணி, அதனாலதான் நீ அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் ஒன்னும் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. எனக்கு தெரியும் என்னை பத்தி. நான் ஒன்னும் உன்கிட்ட வந்து நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த தகுதி உனக்கு இல்லவே இல்லை.
தூரம் வந்துருச்சா? என் மூஞ்சிக்கு முன்னாடி கதவை சாத்திட்டு போற அளவுக்கு ஆயிட்டீங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிந்து தான். அவ இந்த வீட்டுக்குள்ள இனிமே காலே எடுத்து வைக்க கூடாது. அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அவ இந்த வீட்டுக்குள்ள வரதுனாலதான் இத்தனையும் நடக்குது. இன்னைக்கு நான் அடிக்கிற அடியில அவளை இந்த ஊரை விட்டே துரத்தணும். துரத்துறேன் பாரு. வெல்கம் டு அவர் ரிசார்ட். என்ன சார் நீங்களே வந்து ரிசீவ் பண்றீங்க? தேங்க்யூ சார். சார் இவங்க எங்க பாட்டி. இவங்க தான் எங்க அப்பத்தா கைமணத்தோட ஃபவுண்டர். இவங்க கொடுத்த ஐடியால தான் சார் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நிறைய ஊர்ல அதனால தான் எங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. வணக்கம்மா. வணக்கங்க. எங்க ரிசார்ட்டுக்கு நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட அப்பத்தா கைமணம் பொருட்களை பத்தியும் நீங்க செஞ்சு கொடுத்த பிரியாணி பத்தியும் நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். ஊரெல்லாம் நண்பர்கள் இருக்காங்க பாருங்க,